Hello friends, welcome to all. இன்னைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து நிறைய போர்ஷன்ஸ் வந்து படிக்க கொடுக்குறீங்க. ஒன் டேக்கு வந்து அதிகமா வந்து லெசன்ஸ் கொடுக்குறீங்க படிக்கிறதுக்கு. எங்களால ஒர்க் போயிட்டு வந்து படிக்க முடியல அப்படின்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஒரு சில ஹவுஸ் ஒய்ஃபும் அதே தான் சொல்றீங்க. எனக்கு வீட்டு வேலையே நிறைய இருக்கு மேடம். குழந்தைங்களையும் பார்த்துட்டு, என்னால இவ்வளோ லெசன்ஸ் வந்து படிச்சு டெஸ்ட் வந்து எழுத முடியல. கொஞ்சம் கம்மியா குடுத்தா நான் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அதனால இந்த வீடியோ பதிவுல என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் இப்போ குடுக்குற லெசன்ஸ் வந்து அதிகமா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 வாய்ப்பு தரேன். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அதோட சேர்த்து மேத்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு நாள் வந்து நீங்க ஒரு இயல் தான் படிப்பீங்க. மேத்ஸ் வந்து ஒரு மாடல் தான் பார்ப்பீங்க. அதே மாதிரி அப்படி இல்ல மேடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தமிழ் சிலபஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு மேத்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வாய்ப்பு மட்டும் தான் கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம புக் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு மேத்ஸும் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து பார்த்துட்டு மேத்ஸ் பார்த்துட்டு அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புக் வைஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து புக் வைஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஏன்னா புக்லேருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதனால வந்து புக் வைஸ் வந்து படிச்சு முடிச்சுட்டு, அதாவது புக் வைஸ் தமிழையும் ப்ளஸ் மேத்ஸையும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சிலபஸ் வைஸ் கூட வந்து பார்க்கலாம். அதனால வந்து நீங்க சொல்றத பொறுத்து தான் இருக்கு. இப்ப கொண்டுட்டு போற மாதிரியே கொண்டுட்டு போலாமா? உங்களுக்கு வந்து படிக்க ஈஸியா இருக்கா? டெஸ்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு வந்து பெட்டரா இருக்கா? அப்படிங்கிறத பாருங்க டைமு. அப்படி இல்லை மேடம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. படிக்கவும் கஷ்டமா இருக்கு. டைம் கிடைக்க மாட்டேங்குது. புக் வைஸும் மேத்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்புறம் சிலபஸ் வைஸ் வந்து முடிக்கலாம் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணலாம். நீங்க நிறைய மாணவர்கள் வந்து இந்த மாதிரி கேட்டதுனால தான் நான் இந்த ஒரு ஆடியோ பதிவு வந்து கொடுக்குறேன். உங்களுக்கும் பெட்டரா இருக்கும் இல்லையா? உங்க டைம்க்கு ஏத்த மாதிரியும் நீங்க படிக்கணும். ப்ளஸ் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அப்பதான் வந்து உங்களால படிக்க முடியும். அதனால தான் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. அதிக போர்ஷன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் போனாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃபும் அதே மாதிரி தான் அந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு தான் வந்து டைம் வந்து அதிகமா இருக்கும். அவங்க வந்து எல்லா லெசனையுமே அதாவது நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் வைஸ் ஸ்டாண்டர்ட் வைஸ் கொடுக்குறேன். ப்ளஸ் சிலபஸ் வைஸ் கொடுக்குறேன். மேத்ஸும் கொடுக்குறேன். எல்லாத்தையுமே படித்து வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. அது வந்து உங்களுக்கு டைம் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில மாணவர்களுக்கு முடியாதனால தான் வந்து ரெகுலராக டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்துச்சுன்னா நீங்க தான் சொல்லணும். ஓகேங்களா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸும் மேத்ஸும் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுத்து எப்படியாவது எக்ஸாம்குள்ள சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். அதனால தான் இந்த ஆடியோ பதிவு கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து நான் கொடுத்த அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க எனக்கு டைம் பத்த மாட்டேங்குது, படிக்க டைம் இல்லை, அதிகமா வந்து படிக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஸ்பீடா போறீங்க அப்படின்னுலாம் சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் வந்து நான் அந்த ஆடியோ பதிவு உங்களுக்காக கொடுக்குறேன். இதுல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எப்படி வந்து நம்ம முடிக்கலாம் அப்படிங்கறத நீங்க சொல்றத பொறுத்துதான் இருக்கு. இப்ப கொண்டுட்டு போற மாதிரியே கொண்டுட்டு போலாமா, இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸும் மேத்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் வந்து பார்க்கலாமா அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். ஏன்னா இப்ப ஸ்டாண்டர்ட் வைஸ் கூட படிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் ஈஸியா தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்ட்லாம் வந்துட்டோம்னா 8th to 12th வரைக்கும் படிக்கும்போது கொஞ்சம் டஃப்பா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிச்சாலும் நமக்கு வந்து ஏறாது. அதனாலயே வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சிலபஸ் வைஸ்ல பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. அதனால ஃபர்ஸ்ட் புக் வைஸும் மேத்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிலபஸ் வைஸ் படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். நமக்கும் டைம் வந்து பெட்டரா இருக்கும். எப்படி பண்ணணும், எப்படி வந்து டெஸ்ட் பேட்ச் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நானும் வந்து டிவைட் பண்ணி ஷெட்யூல் வந்து பிரிச்சு உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து வைப்பேன். அதாவது ஸ்டாண்டர்ட் வைஸும் மேத்ஸும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இனிமே ரெகுலரா வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் 7th வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து ஒரு இயல் படிக்கலாம்.
ப்ளஸ் மேக்ஸ் வந்து ஒரு மாடல் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்னும் ஒரு 4 மாடல் 5 மாடல் பார்த்தோம்னா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அந்த டாப்பிக்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ பொறுமையாக இருந்தாலும் மேக்ஸுக்கு அதிக டைம் எடுத்து பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதிக பேர் வந்து மார்க் வந்து மேக்ஸ்லையும் ஜிகேலையும் தான் வந்து விட்டுருவீங்க. ஸோ அதனால் அந்த மேக்ஸுக்கு வந்து இப்போதைக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ அதிக நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, மேக்ஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம பார்த்துட்டு போவோம். பார்க்குறத நல்லா புரிஞ்சு டெஸ்ட்டை வந்து எழுதுவோம். ஸோ தமிழ் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி கொண்டுட்டு போவோம் அப்படின்னு. ஸ்டாண்டர்ட் வைஸ் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நியூ புக் ஓல்டு புக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் பார்க்கணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் வந்து என்னுடைய டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டுட்டு போகலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து அதுக்கான கமெண்ட்டை வந்து பண்ணிடுங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டேக்குள்ள டெஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ டு ஆல்.